இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா ரிலேட் பண்ணிட்டே இருந்தேன். அவளை பத்தி நீ இதுவரை சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அவன் பண்ண எல்லாத்தையும் நிரூபிக்க நம்ம கிட்ட எவிடன்ஸ் தான் இல்ல. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும், அவளை துரத்தணும். அவளை துரத்தி விட்டுட்டு வர்ஷினியும் அண்ணனையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு எப்படி இசை? நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு விஷால், சந்தோஷமாவும் இருக்கு. எப்படியோ இப்ப வாச்சும் நீ ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். உன்னை புரிஞ்சுக்காம பேசினதுக்கெல்லாம் அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்ப நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம் ப்ளீஸ், நான் வரல. தயவு செஞ்சு சொல்றது கேளு. நீ வீட்ல இருந்தாதான் ஸ்ரீஜாவை வெளியில அனுப்பிட்டு உன் தங்கச்சியையும் என் அண்ணனையும் ஒண்ணு சேர்க்க முடியும். ஏ வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அந்த ஸ்ரீஜாவை நம்ம துரத்த வேண்டாமா? நீ வா இசை. அத்தையை எப்படி நான் ஃபேஸ் பண்றது விஷால்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இசை. என் மனைவியா நீ வீட்டுக்கு வர, மத்தபடி அங்க யார் என்ன பேசினாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். வா போலாம். விஷால்